அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். இளம் காலை வணக்கங்கள். உங்களுடைய அன்பு நண்பன் நல்லதை விரும்பும் முருகானந்தன், திருப்பூரில் இருந்து. ஜெய்பனி சேனலுக்காக, ஜெயிப்ப நீ சேனலுக்காக, நீங்களாம் ஜெயிக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்போ இன்றைக்கு என்ன வித்தியாசமான செய்தி அப்படின்னா, நீயே உன்னுடைய விதியை படைக்கும் ஆண்டவன் என்பதை அறிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் ஆற்றலும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்துக்களோடு, இந்த கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். இதை குறித்து நீங்கள் ஆழமாக சிந்திங்க, நம்ம விரிவாக பேசுவோம். இன்றைக்கு என்ன நம்ம வித்தியாசமாக செய்கிறோம் அப்படின்னா, நிறையா சகோதரிகள், என்னுடைய தங்கைகள், அக்காக்கள் எல்லாருக்கும் வயதுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க. இந்த பெண்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு அதிகமாக செலவு வைக்கிறாங்க இப்போ. ஆமாம், என்ன செலவுனா, பெண்கள் நிறையா குழந்தைகள் நிறையா சீரியல்களை தான், சினிமாவுக்கு அதிகமாக போகிறதில்ல, சீரியல்களில் அவர்கள் பார்க்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய அந்த பெண்மணிகள் ரொம்ப அலங்கார சௌந்தரிய ரூபிணிகளாக அப்படியே மேக்கப் கலையாமல், அந்த தலைமுடி, அந்த முகம், அந்த லிப்ஸ்டிக்கு, அந்த பளபளப்பு, அந்த ஜிகுஜிகுப்பு, அந்த நகத்தை சுத்தம் பண்ணி பாலிஷ் போடுறது, அந்த தேவையில்லாத ரோமங்களெல்லாம் அகற்றி அந்த புருவங்களை நேர்த்தி பண்ணுறது, இப்படி பல விதங்களில் இந்த பெண்கள் தங்களை அழகுபடுத்தி ஒப்பனை செய்து கொள்வதை பார்க்கின்ற பொழுது, இந்த குழந்தைகள் 13 வயது குழந்தைகள், ஸ்வீட் 16, 17, 18, 19, இவர்களுக்குள்ள ஒரு குறுகுறுப்பும் கிளர்ச்சியும் ஏற்படுவது இயல்பு. அவர்கள் அதனுடைய பாதிப்பினாலே அதற்காக அதிகமாக செலவழிக்க துடிக்கிறார்கள். அதாவது செலவு செய்து தான் அப்படியான பளபளப்பை கொண்டு வர முடியும்னு சொல்லி அவர்களை மூளை செலவை செய்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர் என்று சொல்லக்கூடிய காசு பிடுங்கக்கூடிய நாசகார கூட்டங்கள். என்ன இப்படி சொல்லிட்டீங்களே, பெண்மணிகள் செய்யக்கூடிய தொழில் அல்லவானா? இல்லை, அதை பொம்பளைங்க செய்யக்கூடாது. அப்புறம் யார் செய்யறதுனா, நம்ம தாய்மார்கள், அந்த குழந்தையை பெற்ற தாய்மார், அந்த பெண் குழந்தையை பெற்ற தாய்மார் செய்யணும். அந்த குழந்தையுடைய தந்தை செய்யணும். அந்த குழந்தையுடைய சகோதர சகோதரிகள் செய்யணும். அந்த குழந்தையோட அந்த 13 வயது பெண்ணோடு வசிக்கக்கூடிய அவனுடைய தாத்தா பாட்டி, மனைவி, அவங்க அம்மா வழியாகட்டும், அவங்க அப்பா வழியாகட்டும், அவர்கள் செய்யணும். தாய் மாமன் செய்யணும். இல்லை, இந்த பெண்ணோடைய ஆசிரியர் செய்யணும். இவர்கள் தான் முதல் வட்டம் என்று சொல்லக்கூடிய முதல் வட்டம் அந்த பெண்ணுக்கு. அவளுடைய தோழிகள் அவளுடைய சக வயது, அதனால் அவர்களுக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் தெரியாது. அதனால் அவர்கள் அந்த வட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ அந்த பெண்ணை பற்றி முழுவதுமாக எவர் ஒருவர் அறிந்திருக்கிறார்களோ, ஏன்னா ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கு உலக மக்கள் தொகை 900 கோடி. இப்போ 450 கோடி பெண்மணிகள். அப்போ 450 கோடி விதமான பெண்கள் இருக்கிறாங்க. எல்லா பெண்களையும் ஒரே டப்பாவில் போட்டு அடைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் இவரிடமிருந்து அவள் மாறுபட்டவள், இவரிடமிருந்து அவள் குணங்களில் மாறுபட்டவள், இவரிடமிருந்து அவள் உருவத்தில் மாறுபட்டவள், இவளிடமிருந்து அவள் பணத்தால் பொருளாதாரத்தால் மாறுபட்டவள். இப்படி மாறுபாடுகள் கட்டாயம் இருக்கு. அப்போது அந்த பெண்ணுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல அந்த பெண் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு, அவள் நடத்துகின்ற வாழ்க்கை முறை, அவளது சூழல், அவளது படிப்பு, அவளது உள்ளார்ந்த தேவை, அவளது உள்ளார்ந்த ஆசை, இது எல்லாம் அடிப்படையாக வச்சுத்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய தாய் சொல்லுவாங்க, அவங்க அம்மா.
கண்ணு உனக்கு அதெல்லாம் சரியாக வராதா கண்ணு, நீ இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பா சொல்லுவார், இல்லைடா ராஜாத்தி தங்கக்குட்டி வேணாண்டா, காசு நிறையா செலவாகடா கண்ணு, நீ அதுக்கு பதிலாக இப்படி பண்ணேன்டா அப்பா சொல்லுவார். அப்படித்தான் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க, என் தாய் மாமன் சொல்லுவார். தாய் மாமன் சம்சாரம் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. முழுசாக சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இருக்குது. பாசமுள்ள தாய்மாமன் சம்சாரம் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆக அந்த பொண்ணுக்கு தேவையானதை அவர்கள் சொல்லுகிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு உடல்நிலையை பொறுத்து, மனநிலையை பொறுத்து, அவள் செயல்பாட்டை பொறுத்து, அவள் எந்திரிக்கிற நேரத்தை பொறுத்து, அவள் ருதுவாகிற மாதாந்திர ருது ஆவதை பொறுத்து, அவளுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து, அவளுடைய இன்ன பிற குணாதிசயங்களை பொறுத்து பொருத்தமான அந்த அலங்கார பொருள்களை சொல்வதற்கான வாய்ப்பை அதிகம் பெற்றவர்கள். வல்லமை இருக்கானா, அதுக்கு நிறைய பேருக்கு இல்லை, அதுவும் ஒரு வகையில் நியாயம்தான். ஆனால் அநேகம் பேருக்கு இருக்குது. பாதிக்கு பாதி வைங்க, பாதி பேருக்கு இருக்குது. பாதி தாய்மார்களுக்கு தன்னுடைய குழந்தை பற்றின பரிபூர்ணமான அறிவு இருக்குது, அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க, தாய்மார்கள் தந்தைமார்கள் அப்படியெல்லாம். அப்போ அவர்களுக்கு நான் சொல்கிறது இதுதான், பணம் செலவு பண்ணித்தான் அழகுபடுத்தணுமானா இல்லை, தேவையில்லை. நம்ம எந்த காரணம் கொண்டும் நம்ம பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பியூட்டி பார்லர் அவங்களுடைய நோக்கமானது அவங்க மகா பெரியவா சொல்கிற மாதிரி தான், நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய கருவி அவர்களுக்கு. 195% பியூட்டி பார்லரை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். உங்களை வைத்து பணம் எந்த வகையிலெல்லாம் உங்களை வைத்து பணம் செய்து கொள்ளலாம். ஒரு பெண் அலங்காரப்படுத்தணும்னு உட்காந்துட்டானா அவளுக்கு 1000 லட்சக்கணக்கான வழிகள் இருக்கிறது அவள் செலவு செய்வதற்கு, அவளை அழகுபடுத்தி கொள்வதற்கு. ஆக இந்த பெண்மணிகள் இந்த பியூட்டி பார்லர் என்று சொல்லக்கூடிய அலங்கார கூடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகள் உங்களை பணமாக பாவிக்கிறார்கள். நீங்கள் பணம் காய்ச்சி மரமாக அவர்களுக்கு ஆகிறீர்கள். நீங்கள் ஆகிறீர்கள், நீங்கள் அல்ல, உங்கள் தாயும் தந்தையும். தாய் கூட இல்லை, தந்தையினுடைய காசு, தந்தையினுடைய உழைப்பு அங்கே காசாக கரையுது. பணம் நிறையா சம்பாதிக்கிறவங்களுக்கு கவலை இல்லை, பரவாயில்ல. பணம் எல்லாரும் சம்பாதிக்கிறது இல்லை. அளவான வருமானத்தில் நடுத்தர வர்க்கம்தான் இன்றைக்கு அநேகம். அந்த நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே தான் இன்றைக்கு 100% இருக்காங்க. அப்போது 175% இப்படி இந்த வகையில் வந்துடுவாங்க. ஓரளவு பணம் படைத்தவர்கள் 25%, அந்த பணமும் இல்லாத ஒரு அன்றாடம் காய்ச்சிகள் 50%. அப்போ அந்த 75% குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்காகத்தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த 25% மேலே அவங்க டாப் க்ரீமி லேயர் அவர்களிடத்தில் அவர்கள் தந்தையார், அவர்கள் பாட்டனார், முப்பாட்டனார் நிறையா சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க செலவு பண்ணிக்கிட்டோம். அவர்கள் செலவு பண்ணுறது தப்பும் இல்லை, ஏன்னா அந்த பணமானது கரையணும். அதனால் அவர்களுக்கு நான் இதை சொல்லவில்லை. தயவுசெய்து அவர்கள் இதை பின்பற்றி அவருடைய செலவினங்களை தயவுசெய்து குறைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் அப்பாவிற்கு நீங்கள் தயவுசெய்து நிறையாக செலவு வையுங்கள். முடிந்தால் இன்னும் 10 அலங்கார கூடத்திற்கு செல்லுங்கள். இப்போ மாதத்திற்கு 10,000 நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து 20,000க்கு 30,000க்கு வழியை பாருங்கள். நன்றி. அப்போ நம்ம இந்த 75% அந்த குழந்தைகள் 13 வயது பெண் குழந்தைகள் தான் இப்போ நமக்கான குறிக்கோள், அவர் தான் இலக்கு. அந்த குழந்தைகளுக்கு தான் நம்ம இப்போ அதை செஞ்சுருக்கோம். நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். நான் வாழ்வியல் கலாச்சார உரைகளை நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறதுக்கு முடியறது இல்லை. என்னுடைய சூழல், என்னுடைய வேலை பழுவினால எனக்கு அது ரொம்ப சௌகரியம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் இந்த யூடியூப் அப்படி அதன் வழியாக வருகின்ற பொழுது லட்சக்கணக்கான பேர் அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைகள் எல்லாரும் தங்களை சீர்திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமைந்து விடுகின்றது. இதை விட என்ன ஒரு சமுதாய சேவை நான் செஞ்சிட முடியும்?
ஒரு 1000 கோடி ரூபாய்களை நான் செலவு பண்ணாலுமே கூட என்னிடத்திலே 1000 கோடி அப்பொழுது இருக்கும், செலவு பண்ணுவேன். அடுத்த ஆண்டு இருக்காது. 10 கோடி கூட என்னால் செலவு பண்ண முடியாது. பிச்சைக்காரனா கூட நான் தெரியலாம், பராரியாக தெரியலாம், எனக்கே 10 பேர் சாப்பாடு போடுற மாதிரி ஒரு சூழல் வரலாம். அப்போ போய் நான் திரும்பி செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் என்னுடைய அறிவு ஒரு காலத்திலும் போகாது. திருக்குறள் இன்ன வரைக்கும் நமக்கு தேவையான அற்புதத்தை தந்துகிட்டே இருக்குது, வாழ்வியல் முறைகளை சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. அப்போ அதனுடைய மதிப்பு என்ன? பல்லாயிரம் கோடிக்கும் மேலே மதிப்பே இல்லாத செல்வம் திருக்குறள். அப்போது ஒரு அம்பானி, அதானி, திருவள்ளுவர் 3 பேரையும் ஒரு தராசில் வச்சு நிறுத்தினோம்னா என்ன ஆகும்? ஆயிரக்கணக்கான அம்பானிகளும் ஆயிரக்கணக்கான அதானிகளும் ஒரு தட்டில் ஏறி நின்னாலுமே கூட ஒரு திருவள்ளுவருக்கு என்னையாக வர முடியாது, இல்லையா? ஏன்னா இந்த அம்பானிகளும் அதானிகளும் சம்பாதிக்கக்கூடிய பணமானது அவர்கள் காலத்தில் மேபி அவர்கள் 1 லட்சம் கோடி வருமானத்தை, ஏன்னா சில 10 லட்சம் 5 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் அம்பானின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அதிகபட்சமாக ஒரு 10,000 கோடி செலவு பண்ணுவாரா ஒரு ஆண்டுக்கு? ஒரு 30 வருஷம் செலவு பண்ணுவாரா? அப்புறம் அவருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய பையன் வந்துடுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் மறைந்து போய்டுறார், அவரை பற்றின நினைவுகள் போயிடுது. அப்போ அவ்வளவுதான். அந்த 30 ஆண்டு அவர் 10,000 கோடி கொடுக்கலாம். அப்போ மொத்த மதிப்பு 10,000 × 30 30,000 கோடி. 30,000மா 3 லட்சம் கோடி. அப்போ 3 லட்சம் கோடி அவர் நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான் அவருடைய எல்லை, அவ்வளோதான் அவருடைய காலம் முடிஞ்ச பிறகு அவ்வளோதான் அவர் சமுதாயத்துக்கு கொடுத்த கணக்கு. ஆனால் திருவள்ளுவர் 2000 திருக்குறளை எழுதி 1330 திருக்குறளை எழுதி மொத்த மானுட சமுதாயம் இன்ன வரைக்கும் 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷமும் வாழ்ந்து ஜீவித்திருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு இவர் எழுதிய அந்த 1330 குறள்பாக்கள் மட்டுமே போதுமானது. அப்போது அந்த மனித குலமே நல்லா இருக்கணும்னு சொல்லி 2000 வருடம் அப்படின்னு அவருக்கு நம்ம எல்லாம் வகுத்துட்டோம். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட கணக்கு 5000 வருடங்கள். 5000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு புலவனாகத்தான் திருவள்ளுவர் இருந்திருக்க வேண்டும். காரணம் இருக்குது. ஏன்னா அந்த 2000 வருட காலத்தில் இவருக்கு இணையான புலவர்களை நான் பார்க்குறேன். இவர் அளவுக்கு ஆழமாகவும் நுட்பமாகவும் யாரும் சிந்திக்கலை. அதுதான் அதில் வருத்தமான விஷயம். அவர் அளவுக்கு யாரும் பிரபல்யம் ஆயிக்கலை. ஒருத்தர் தான் பிரபல்யம். ஆனால் அப்படி அல்ல அப்படின்னு காலம் சொல்லுது. இப்போது சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு மகத்தான மனிதன் வாழ்ந்தார் கிரேக்கத்தில் 2500 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ சாக்ரட்டிஸ் மட்டும்தான் வாழ்ந்தானா? இல்லை, கூட அரிஸ்டாட்டில்னு ஒரு அற்புதமான மனிதன் வாழ்ந்தார். அவரு கூட இன்னொரு தத்துவ பேராசிரியர், அவர் கூட நாடகத்தில் மிகச்சிறந்த ஒரு கிரேக்க கலைஞன், அவர் கூட பாட்டு படிப்பதிலே மிகச்சிறந்த கலைஞன், அவர் கூட இன்ன பிற கலைகளில், கணிதத்தில், இப்படியான பல கலைகளில் சிறந்த மனிதர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு சங்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தானே வாழ்க்கை இருக்க முடியும்? அப்படித்தானே இருக்க முடியும். அப்படி தான் இருக்க முடியும். இன்று வரைக்கும் அதுதான் உண்மை. ஏன்னா ஒரே ஒருத்தர் மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஒரு சமுதாயத்தில் ஒளி வீச முடியாது. மாணிக்கங்கள் எல்லா திசைகளிலும் அந்த காலகட்டத்தில் ஒளி வீசித்தான் இருக்கும். அப்போ அவர்களும் பிரபல்யமாகி அவர்களுடைய படைப்புகளும், அவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவருடைய படைப்புகளும் நமக்கு அறியப்பட்டிருக்கணும். ஆனால் அறியப்படலையே. அப்போது அவர் வாழ்ந்த காலம் 2000 வருஷமாக இருக்காது. அதுக்கு முற்பட்ட காலம், அதாவது இப்படி எல்லா துறைகளிலையும் பிரகாசிக்கிற மனிதர்கள் வராமல் ஒரு சில துறைகளில் மட்டும் பிரகாசிக்கிற மனிதர்கள் வர ஆரம்பித்த காலம். அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க மகத்தான மனிதர்கள். ஒவ்வொரு துறையிலையா அப்படியே மகத்தான மனிதர்கள் வர்றாங்க. அப்படி வர்ற காலகட்டத்தில் இவர் முதல்ல வந்திருக்கார். அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா, ஒப்பீடு செஞ்சு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணக்கு கலி நம்முடைய மகாபாரதம் முடிஞ்ச உடனே கலி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. 5000 சொச்ச வருடங்கள் தான் இந்த கலியினுடைய வயதாக நம்முடைய இந்து தர்மமானது கணிச்சிருக்கு. அப்போது திருவள்ளுவர் தோன்றி 5500 வருடங்கள், இல்லை 5000 வருடங்கள், இல்லை 4500 வருடங்களாவது ஆயிருக்கணும். ஓகே, நான் அது விஷயமா போனேன்னா பெருசாக போயிட்டுருக்கு, அது வேண்டாம். அப்போ இந்த பெண்மணிகளுக்கு உண்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, இங்கே
இதை ஒரு 2 நிமிஷம் ஒரு வீடியோவாகவும் நான் போடுறேன். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இவ்வளோ நேரம் பார்க்கறக்கு நேரம் இருக்காது பாவம். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன கலந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை, வீட்டில் இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய கற்றாழை, அதை பொடியாக நறுக்கி அதை கையில் போட்டு நல்லா பிழிஞ்சு அது ஒரு ஷாராக இங்கே எடுத்திருக்கேன். 1 அது கற்றாழை காமிக்கிறதுக்காக இது 1. 2வது இது வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இதோ இங்கே. 3வது மஞ்சள் பொடி, டர்மரிக். This is onion pieces. This one is aloe vera juice, not juice. When you squeeze that aloe vera, it becomes like this. And this one is onion pieces, and this one is turmeric powder, and this one is tomato, smashed tomato, natural tomato, and this one is curd. The curd is nothing but you get it from paneer, like paneer. You get it from milk, and very particularly this should be derived from one Jersey cow. If it is derived from one Jersey cow, it's better. Unless otherwise you can go for curd sold at shops. அப்போ இந்த கலவை என்ன கலவை? இந்த கற்றாழை, இந்த வெங்காயம், பெரிய வெங்காயத்துகள், இங்கே நசுக்கப்பட்ட புளியப்பட்ட தக்காளி, மஞ்சள் தூள், இது ஒரு மாட்டு தயிர் அல்லது எருமை தயிர் அல்லது சுத்தமான நாட்டு மாட்டு தயிர், பால்லேருந்து பெறப்பட்ட தயிர், இது எல்லாம் எடுத்து ஒரு கலவையாக கலக்கி, இப்போ கலக்க போகிறேன் நான் 3 நிமிடத்துக்காக வெயிட் பண்ணுறேன். அதை கலவையாக கலக்கி அப்படியே ஒரு கூழ் மாதிரி ஆகிடும். அது ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் உடம்பு முழுசும் தடவி ஒரு 15 நிமிடம் நல்லா காய வச்சுட்டு, பெண் குழந்தைகளை சொல்கிறேன், தடவி காய வச்சுக்கிட்டு நீங்கள் தனி அறைக்கு போயிடுங்க. அந்த சும்மா அந்த மேலால் எல்லோரும் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு முகத்துக்கு மட்டும், காலுக்கு வெளியில், பாதத்துக்கு மட்டும், கையில் வெளியில் வெயில் படுறது அப்படி அல்ல. உங்கள் உடல் முழுதும் நீங்கள் தடவிக்கணும். சரிங்களா? உடல் முழுதும் தான் எல்லாமே தான், இது எல்லாமே அடக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் பெண் குழந்தைகளுக்கு, அவங்க அம்மாக்களுக்கு. ஒரு தலைமுடியிலேருந்து சொல்கிறேன், தலைமுடி உச்சியிலேருந்து கால் நுனி வரைக்கும் உடல் முழுதும் தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த அறைக்குள்ளே யாரையும் விட வேண்டாம். 10 நிமிடங்கள் காய வச்சுக்குங்க தங்கங்களே. அப்படியே அங்கேயே குளியல் அறை அது ஒட்டியே இருந்ததுன்னா அதுக்குள்ளே போய்க்குங்க. இல்லாத பட்சத்தில் திரும்பவும் ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் வெளியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த குளியல் அறைக்கு சென்று ஷாம்பூ போட வேண்டாம். பயத்தமாவோ கடலை மாவோ இருக்கும், அதையே நீங்கள் போடுங்க. இல்லை, இங்கே பாருங்கள், இது என்னது? முக்கோடல் மார்கழி நீராட்ட வாசனை ஸ்நான பவுடர். இது கிடைக்கும், சர்வோதய கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிக்குங்க. இதை வாங்கி இதை உடல் முழுதும் தடவிக்குங்க. குளியலறைக்கு போய் உடல் முழுதும் தடவி ஒரு 5 நிமிடம் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து தடவிக்குங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி உடல் முழுசும் தடவிட்டு அப்புறம் தண்ணியை நிரப்பி நல்லா உடலை தேய்ச்சி கழுவி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சரி, அவ்வளோதான். தலைக்கு இதே போதும். இல்லை எனக்கு கட்டாயம் ஷாம்பு வேணுமே அப்படின்னு நீங்கள் ஒத்த கால் நின்னீங்கன்னா சரி, பரவாயில்ல, அலோவேரா ஷாம்பு கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற ஷாம்புகள் வேண்டாம். கற்றாழை அடிப்படையில் வரக்கூடிய அந்த தலைக்கு ஷாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய குளியல் கூழ் சொல்லிக்கலாமா? கேஷ குளியல் கூழ், ஓகேவா? அதை போட்டு தேய்ச்சிட்டு முகத்துக்கு சோப்பு போட்டு தான் ஆவேன்னு சில குழந்தைகள் இடம் பிடிக்கலாம். சந்திரிகா போய்க்குங்க, சந்திரிகாவோ மைசூர் சாண்டலோ போய்க்குங்க. நீம் கூட ஓகே தான், நீம் சோப்பு கூட ஓகே தான். பழைய லைபாய் கிடைச்சாலும் ஓகே தான், பழைய சிந்தால் கிடைச்சாலும் ஓகே தான். பழைய சிந்தால் நான் சொல்கிறது எல்லாமே இப்போ புதுசு அல்ல.
இதெல்லாம் போட்டு நீங்கள் குளித்து தயாராகி வெளியில் வாங்க. தொடர்ந்து இதை ஒரு 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 மாதமாவது நீங்கள் இதை செய்கின்ற பொழுது உங்கள் உடலானது அப்படியே ரதி தேவியின் உடலை போல மாறும். ஆமாம், பிரகாசிப்பீர்கள். கருப்பாக இருந்தாலும் காந்தமாக மாறுவீர்கள். அப்படியே செழிப்பாக மாறுவீங்க. தலைன்னு எவ்வளோ நேரம் ஊறுதோ, எவ்வளோ அதிகமாக பேஸ்ட் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சத்து கூடும். அப்போது அப்படியே ரதி தேவியாக மாறுவீங்க. அப்படியே இப்போ என்ன சொல்கிறது, உங்களை பார்த்தாவே உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படி ஒரு பூரிப்பு வந்துடும். ஐயோ, என்ன அழகாக இருக்கா என் பொண்ணு, பாரு கொள்ளை அழகாக இருக்காளே அப்படி சொல்லுவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க. உங்களை சுற்றி எல்லோரும் என்ன ஒரு வித்தியாசமாக தெரியலையே, என்ன பண்ணுற கேட்பாங்க. கட்டாயம் கேட்பாங்க. சரியா தங்கங்களே, இதை பயன்படுத்திங்க. இதற்கு பேர் பஞ்சபூத குளியல் என்னன்னு சொல்லிக்கிறான், கலவை. ஏன்னா கூழ்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. பஞ்சபூத குளியல் கலவை. சரிங்களா? இதை பயன்படுத்துங்க. ரொம்ப அற்புதமாக மாறுவீங்க. பல்லுக்கு தனியாக சொல்கிறேன். அப்புறம் உங்கள் நகத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் சொல்கிறேன். உங்கள் உள்ளங்கை சொல்கிறேன். மட்டுமல்ல, மற்ற அவயங்கள் உறுப்புகள் அதையும் எப்படி சுத்தமாக வைக்கணும்னு சொல்கிறேன். ஒரு தந்தையாக, தந்தை இல்லை, ஒரு ஆசானாக அதை சொல்ல வேண்டிய கடமையில் கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதனால் நான் சொல்லிக்கிறேன். இந்த 1.5 மாதம், ஏப்ரல் மே மாதம் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க. டிவி மட்டுமே பார்த்துட்ருக்காம, ஜாலியாக நியாயம் பேசிகிட்டே இருக்காமல், செல்ஃபோனை மட்டுமே நோண்டிகிட்டு இருக்காமல், தயவு செய்து உங்கள் உடலை பாதுகாக்கிற இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் முடிய கடைசியில் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போங்க. என்னடி ராஜாத்தி மாதிரி இருக்கேடின்னு கூட படிக்கிற பொண்ணு கேட்கலைன்னா எனக்கு ஃபோனை பண்ணுங்கள். எனக்கு அலைபேசியில் என்ன அலையுங்க. என்னங்க ஐயா, எனக்கு இப்படி ஒன்றும் யாரும் சொல்லலையே அப்படின்னு என்னை கேளுங்க. முக்கியம், நீங்கள் இந்த கலவையை கஞ்சத்தனம் பண்ணாமல் சௌகரியமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது எந்த செலவும் கிடையாது. அதனால இதுக்கெல்லாம் கஞ்சத்தனம் பார்க்காதீங்க. நல்ல சௌகரியமாக, அதாவது பொதுபதான்ங்கிற அளவுக்கு கூட நீங்கள் போய்க்குங்க. இப்போ நான் இதில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். நீங்கள் அரை கொண்ட அளவு கூட போடுங்க. காலையில் போடுங்க, மதியானம் போடுங்க, சாயங்காலம் போடுங்க, 2 நேரம் போடுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போடுங்க. 15 நிமிஷம் காஞ்சா போதும், 15 மினிட்ஸ். அதனால் என்ன, வீட்டில் தானே இருக்கீங்க, போட்டு தாக்குங்க. ஒரு தாக்கு அடித்து நொறுக்குங்க. 30 நாள் இருக்குது. 108 முறையாவது இதை பயன்படுத்தி குளிக்க பாருங்கள். 108. அதுக்கு விஷயம் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். செஞ்சு பாருங்கள். மாறலினா என்ன கேளுங்க. உங்கள் அன்பு ஆசான், இயற்கை ஆசான், நல்லதை விரும்பும் முருகானந்தன். வாழ்க வளமுடன். ஜெய் பண்ணி சேனலுக்காக.